வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காயை வச்சு சாதம், இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம இந்த பீர்க்கங்காயை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மேலே இருக்க தோலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். நான் ஒரே ஒரு பீர்க்கங்காய் தான் எடுத்திருக்கேன். நல்லா இதுவே நீட்டாக இருந்தது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. இது பார்த்திங்கன்னா 2 பேருக்கு குக் பண்ணுறேன் நான். இப்போ இது மேலே இருக்க இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். இது மாதிரி பீல் இருந்ததுன்னா இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த தோலை நீங்கள் எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க. இந்த தோலை வச்சு நம்ம துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த பீர்க்கங்காயை வச்சு நம்ம ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தோலை வச்சு நம்ம துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பீர்க்கங்காய் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ அந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உளுந்து நல்லா செவந்து வரட்டும். இப்போ இதோட நான் பெரிய சைஸ் ஒரு ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இதை சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். ஆனியன் நல்லா வதங்குற வரைக்கும் இதை வதக்கிக்குங்க. ஆனியன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த பீர்க்கங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கினாலே நல்லா வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வைக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். சூப்பராக குக் ஆகிடுச்சு. நல்லா அதுலேருந்து தண்ணி கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோட நான் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்கிறேன், தனி மிளகாய் தூள் கிடையாது இது. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நீங்கள் இதோடவே பொரியல் மாதிரி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் கிரேவி மாதிரி செய்கிறதுனால இதில் தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அந்த தண்ணி கொஞ்சம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு இதை மூடி போட்டு குக் பண்ணி இறக்கிடலாம். நீங்கள் இது மாதிரி தண்ணி சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே மிளகாய்த்தூள் வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நீங்கள் அப்படியே பொரியல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் கிரேவி மாதிரி செஞ்சிங்கன்னா இது சாதம், இட்லி, தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்ம பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.